கஸ்தூரி முகத்துல கரிய பூசி நீலா நடேசின் வீட்டை மீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க சார் வாங்க. இங்க பாருங்க, யார் வீட்ல யார் வேலை செய்யறது? இந்த வீட்டை அப்படியே மாத்தி அமைக்க போறாங்களாம். அதான் விஷயம் கேள்விப்பட்டு இதோ வேகமா வந்திருக்கேன் சார். நீங்களே கேளுங்க. ஏற்கனவே இந்த வீட்ல எந்த ஒரு இடத்தையும் சீர் பண்ணக்கூடாதுன்னு நான் ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்காக சார் தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? கேளுங்க சார் நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் கஸ்தூரியோட அண்ணனுமே வந்து அங்க நடேசன் வீட்டு வாசல்ல போலீஸை கூட்டிட்டு வந்து சண்டை போட, உடனே இங்க இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு, இங்க பாருங்க, இந்த வீட்ல எந்த ஒரு வேலையும் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே இவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்க வந்து சொல்லிட்டு போனோம். அப்படி இருக்கும்போது நீங்க மறுபடியும் அந்த வேலையை பார்த்தா எப்படி சார்? நாங்க டீசெண்டா தானே சொல்லிட்டு போறோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, உடனே இங்க சோழன் இருந்துக்கிட்டு, சார் அப்படியே விட்டா எப்படி சார்? வீடு அங்க இங்கன்னு ஒரே அசிங்கமா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சமாவது சீர் பண்ணி வைக்கணும் சார். அதுக்காக தான் சார். பாருங்க, காலையில கூட பாம்பு வந்துட்டு போச்சு சார். என்னோட ஒய்ஃப் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கணும்ல, அதுக்காக தான் சார் அப்படின்னு சொல்லிட்டோம். இங்க சோழன் தன்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு வாதாடினாலும் உடனே இன்ஸ்பெக்டரோ, அதெல்லாம் முடியாது சார். இவங்க கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. கான்ஸ்டபிள், இந்த வீட்டை இழுத்து சீல் வைங்க. எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. ஏற்கனவே நாங்க ரூல்ஸ் சொல்லியிருந்தோம், அதை நீங்க மீறிட்டீங்க. அதனால நாங்க இப்போ சீல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டர் பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் நீலா வேலையை முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டு வாசல்ல போலீஸோட அங்க கஸ்தூரியோட அண்ணன் நிக்கிறத பார்த்ததும் வேக வேகமா வந்த நிலாவோ, அண்ணா என்னன்னாச்சு? எதுக்காக போலீஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலா அங்க சேரனை பார்த்து கேட்க, சேரனோ நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, என்னென்ன இது? வீட்டை சீல் வைக்கிற அளவுக்கு போலீஸ கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீலா அங்க சேரனை பார்த்து கேட்க, உடனே கஸ்தூரி இருந்துகிட்டு, வாமா வா, என்னடா இது, இன்னும் ஆளை காணுமேன்னு பார்த்தேன். பெரிய மகாராணி மாதிரி இந்த வீட்டுக்கு உரிமையாளர் மாதிரி என்னென்னமோ பேசுவியே, பேசு. இங்க பாரு, இந்த வீட்டில் எந்த ஒரு வேலைப்பாடும் நடக்கக்கூடாது. முதல்ல போலீஸ் சொன்ன மாதிரி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு கஸ்தூரி சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டருமே, இங்க பாருமா, பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, எனக்கு நிறைய கேஸ் இருக்கு. முதல்ல எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொன்னதும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்றது, போலீஸை மீறி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு முடிவெடுத்துக்கிட்ட நீலா, சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன்னு நடேசன்னு எல்லாருமே தன்னோட துணிமணிகளை பேக்ல எடுத்துக்கிட்டு நேரா வீட்டை விட்டு வெளியே போறாங்க. வெளியே வந்த அங்க இருந்த நடேசனோ, ஏண்டா இப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தா எங்க தான் போய் சேருது? ஏதாவது சொந்த பந்தம்னு இருந்தா கூட அந்த வீட்டு பக்கம் போலாம். இப்படி யாருமே இல்லாத அனாத மாதிரி தானே இருக்கும். எங்க போய் தொலையிறது? பாவம், நிலாவை வேற நம்ம கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இங்க சோழன் நடேசன் கேட்டதுக்கு பதில் சொல்ல, உடனே அங்க இருந்த நிலாவோ, யாரும் கவலைப்பட வேண்டாம், புலம்ப வேண்டாம். ஏதாவது ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குவோம். அதுக்கப்புறம் கூட நாம ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் அந்த வீட்டை மீட்டு நாம வீட்டுக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இங்க நிலா முடிவெடுக்க எல்லாருமே ஒரு ரூம் புக் பண்ணி ஹோட்டல்ல போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாவே அங்க தூக்கம் வராதனால நிலா அங்க இருந்த நடேசன் கிட்ட, ஏன் அங்கிள், நான் கேக்குறேன், கொஞ்சம் பதில் சொல்லுங்க. என்னம்மா, சொல்லு மருமகளே அப்படின்னு சொல்லிட்டோம். அங்க இருந்த நடேசன் கேட்க, அங்கிள் என்கிட்ட உண்மையை மறைக்காம சொல்லுங்க. ஆமா, அந்த வீடு யார் பேர்ல தான் இருக்கு? இங்க பாருமா, இதுல உண்மையை மறைக்கணும் மறைக்க கூடாதுன்னுலாம் இல்ல. இந்த நடேசன் எப்பவும் உண்மையை தான் சொல்லுவேன். அந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு. என் அப்பன் எனக்கு தாமா எழுதி கொடுத்தான். ஆனா அந்த வீட்டோட பத்திரம் கொண்டு அவன்கிட்ட இருக்கு. அதனாலதான் அவன் இல்லாத பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் உண்மையை போட்டு அங்க நிலா கிட்ட உடைக்க, சரிங்க அங்கிள், நீங்க சொல்றத நான் நம்புறேன். இப்போ அவங்க கிட்ட இருக்க அந்த பத்திரத்தை எப்படியாவது நம்ம கிட்ட வர வைக்கணும். அதுக்கு ஒரே வழி சேரன் அண்ணன் கிட்ட தான் இருக்கு. என்னப்பா சொல்ற நிலா? ஆமாண்ணே, நீங்க இப்பவே கார்த்திகாக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில எப்படியாவது அந்த வீட்டில் இருக்க அந்த வீட்டு பத்திரத்தை போட்டோ எடுத்து நமக்கு அனுப்ப சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்து நேர்லையாவது கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்ல, சேரனுமே நிலா சொன்ன மாதிரி அங்க கார்த்திகாக்கு ஃபோன் பண்ணி நிலா கிட்ட கொடுக்க, நிலாவுமே நடந்த எல்லாத்தையும் சொல்லி அந்த வீட்டு பத்திரத்தை ஒரு போட்டோ எடுத்து அனுப்பு, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் என்கிட்ட எடுத்துட்டு வந்து நேர்லையாவது கொடு அப்படின்னு சொன்னதும் இங்க கார்த்திகாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் விடிஞ்சதும் உடனே நிலா எழுந்து, அண்ணா
கார்த்திகா ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாப்பா கார்த்திகா ஃபோன் பண்ணுச்சு. ஃபோன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவையும் அனுப்பி விட்டுருக்கு. இதோ அந்த வீட்டு பத்திரத்துக்குரிய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் தன்னோட ஃபோனில் இருந்த அந்த வீட்டு பத்திரத்தோட ஃபோட்டோ எல்லாத்தையும் நிலா கிட்ட காட்ட, நிலாவுமே நேராக ப்ரௌசிங் சென்டர் போய் அங்கே ஃபோனில் இருந்த எல்லாத்தையுமே அப்படியே ஒரு பிரிண்ட் எடுத்துக்கிறாங்க. அங்கிள், நீங்கள் சொன்னது உண்மைதான் அங்கிள். இந்த வீடு உங்களோட அப்பா உங்க பேர்ல தான் எழுதி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்ல, உங்களை தவிர அந்த வீட்டு மேல யாருக்குமே உரிமை இல்ல. உங்களுக்கும் உங்க பசங்களுக்கும் மட்டும்தான் உரிமை இருக்குன்னு தெளிவா எழுதியிருக்காங்க. நாம இப்பவே நேரா போலீஸ் ஸ்டேஷன் போவோம். அங்க போய் வக்கீல் கிட்ட வச்சு நாம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன், சோழன், பேசன்னு எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. சொல்லுமா, நேத்து உங்க வீட்டுக்கு சீல் வச்சுட்டு வந்துமே அவங்க தானே நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்க, ஆமாம் சார், நீங்கள் எதையுமே புரிஞ்சுக்காம நீங்கள் பாட்டுக்குன்னு வீட்டை சீல் வச்சுட்டு வந்துட்டீங்க. நாங்கள் தான் கஷ்டப்படுறோம். பாருங்க சார், இந்த வீட்டு பத்திரத்தை நீங்களே படிச்சு பாருங்க சார், கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த வக்கீல் கிட்ட நிலா சொல்ல, வக்கீலுமே அந்த பத்திரத்தில் இருந்த எல்லாத்தையுமே தெளிவாக இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல, சாரிம்மா, நான் பத்திரத்தெல்லாம் படிக்காமலே அவங்க சொன்னதுனால நாங்களும் வந்து அங்கே சீல் வச்சிட்டோம் சார். இனிமே அந்த வீட்டில் இவங்களுக்கும் இவங்களோட பசங்களுக்கும் மட்டும்தான் சார் உரிமை இருக்கு. யார் என்ன வந்து கேஸ் கொடுத்தாலும் தயவு செஞ்சு நீங்க எடுத்துக்காதீங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனாலும் நாங்க நிரூபிக்கிறதுக்கு எங்க கிட்ட வீட்டு பத்திரம் இருக்கு சார். இனிமே அந்த வீட்டை யாருமே காலி பண்ண சொல்ல முடியாது சார். இங்க பாருங்க, நான் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா போலீஸ் கிட்ட காட்ட, சரிம்மா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க எப்பவும் போல அந்த வீட்டில் போய் இருக்கலாம் அப்படின்னு இங்க இன்ஸ்பெக்டர் சொல்ல, சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன்னு எல்லாருக்குமே ஒரே சந்தோஷமாகுது. நிலா, ரொம்ப நன்றிப்பா. நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா எங்க யாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரிஞ்சிருக்காது. மறுபடியும் அந்த வீட்டை எங்களுக்கு மீட்டு கொடுத்ததுக்கு உனக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, உடனே அங்க இருந்த நடேசனுமே, என் மருமகனை சும்மாவா என்ன, கொக்கு என் மருமக, பாத்தியா படிச்சவளுக்கும் படிக்காதவளுக்கும் இருக்க வித்தியாசத்தை, ரொம்ப நன்றிமா அப்படின்னு எங்க நடேசனுமே அங்க இருந்த நிலா கிட்ட ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே அங்க நிலாவோ, அப்புறம் இனிமே எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கணும், வாங்க வீட்டுக்கு போகலாம். முதல்ல நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம், அங்க இருக்காங்களே கஸ்தூரி, அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, இதை கேட்டதும் எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. உடனே சோழன் இருந்துகிட்டு, நிலா என்ன சொல்ற நிலா, எதுக்காக அவங்க வீட்டுக்கு போகணும்? அவங்களாலதான் நம்ம வீடே சீல் வச்சோம். இப்போ வந்து மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்ற? இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க, வாங்க. அவங்களால தானே நம்ம வீடு சீல் வச்சாங்க. இப்போ நாம மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போறது அவங்களுக்கு தெரிய வேண்டாவா? அதனாலதான் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப கோபத்தோடையும் இன்னொரு பக்கம் சந்தோஷத்தோடையும் இங்க கஸ்தூரியோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டு வாசலுக்கு வந்த நிலாவை பார்த்ததும் இங்க கஸ்தூரியோட அண்ணன், கஸ்தூரி, கஸ்தூரி, இங்க வெளியே வாயேன், யார் வந்திருக்கிறதுன்னு பாரு. வீட்டை சீல் வச்சதுனால எங்க போறது எங்க போய் தங்கறதுன்னு தெரியாம எல்லாரும் இங்க வந்திருக்காங்க பாரு, முதல்ல இவங்களெல்லாம் துரத்தி அடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரியோட அண்ணன் சொல்ல, கஸ்தூரியோட அண்ணன் சத்தம் கேட்டு கஸ்தூரி வெளியே வராங்க. என்னம்மா, தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு இங்க வந்திருக்கியா? இங்க பாரு, இங்கெல்லாம் இடம் இல்ல, முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்ல, நாங்க எதுக்காக உங்க வீட்டுக்கு வந்து தங்க வரணும்? எங்க வீடு இப்போ சீல் எடுக்க சொல்லிட்டாங்க. ஆமா, எங்க வீட்டுல எப்பவும் போல தங்கலான்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, எங்க வீட்டுல நாங்க பெயிண்ட் அடிப்போம், பூசுவோம், அப்படி இல்லைன்னா தரமாட்டமா இடிச்சு தள்ளிட்டு வேற வீடு கூட கட்டுவோம். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டு பத்திரத்தை எடுத்து அங்க இருந்த கஸ்தூரி முன்னாடி அங்க ஆட்டி ஆட்டி காட்ட, அதை பார்த்ததும் கஸ்தூரிக்கோ ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அண்ணே, என்னண்ணே இவ ரொம்ப தான் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா, ஏய் இது என்ன பேப்பரு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்க, என்ன பேப்பரா? இதுதான் எங்க வீட்டோட ஐயனார் வீட்டோட முக்கியமான பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பத்திரத்தை அங்க கஸ்தூரி முன்னாடி காட்ட, அதை புடுங்கி இங்க கஸ்தூரியோ படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணே, இந்த பத்திரம் இவங்க கிட்ட எப்படின்னு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கஸ்தூரி கேட்க, உடனே கார்த்திகா அங்க இருந்து கண்ணை காட்டுறாங்க. தயவு செஞ்சு நான் தான் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புனேன்னு சொல்லிடவே சொல்லிடாதீங்க அப்படின்னு தூரம் இருந்து அங்க கண்ணை காட்ட, இங்க நிலவோ, இந்த பத்திரம்
நீங்க வச்சு ஏமாத்துனது தானே எப்படி எங்க கிட்ட வந்ததுன்னு நீங்க உண்மையை ஒன்றும் கண்டுபிடிக்க தேவையில்ல. போய் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, ஆனா உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துதான் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ நாங்க எங்க வீட்டை மீட்டாச்சு. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. அண்ணே வாங்கண்ணே. அங்கிள் வாங்க அங்கிள், நாம நம்ம வீட்டுக்கு போய் சந்தோஷமா வீட்டு வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா நடேசன், சோழன், சேரன், பல்லவன், பாண்டியன்னு எல்லாரையுமே அழைச்சுக்கிட்டு சந்தோஷமா வீட்டை நோக்கி போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க கஸ்தூரியும் கஸ்தூரியோட அண்ணனுமே இந்த வீட்டு பத்திரம் நம்ம கிட்ட தானே இருந்தது, அந்த ஜெராக்ஸ் எப்படி இவங்க கிட்ட போச்சு அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோடவே இங்க கஸ்தூரியோ திரும்பி அங்க கார்த்திகாவை பாக்குறாங்க. கார்த்திகாவோ எங்க நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறாங்க.